புதுச்சேரியில் கடந்த ஆண்டில் மட்டும் ஆன்லைன் மோசடி மூலம் 18 கோடி ரூபாய் அபகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் 90 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 2,83 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இணையவழி காவல் பிரிவின் கண்காணிப்பாளர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் 2023ஆம் ஆண்டில் மட்டும் 2422 புகார்கள் பெறப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. புகார்கள் தொடர்பாக 90 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. குறைந்த முதலீடு, அதிக லாபம் என்பன போன்ற காரணங்களால் பணத்தை முதலீடு செய்து மக்கள் பணத்தை இழந்திருப்பது தெரியவந்துள்ளது. ஆன்லைன் மோசடியில் மக்கள் பணத்தை இழந்ததற்கு அவர்களின் பேராசைதான் காரணம் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக முதலீடு செய்த பணத்துக்கு நாள் ஒன்றுக்கு 20% வருவாய், மாதம் பல லட்சம் சம்பாதிக்கலாம், வெளிநாட்டில் அதிக ஊதியத்தில் வேலை போன்ற ஆசை வலையில் எளிதாக விழுந்து பெரும்பாலானவர்கள் பணத்தை இழந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக 32 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அனைத்திலும் குற்றவாளிகள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதன்படி 29 குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண்கள் தங்களின் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டது, முகநூல் போன்ற செயலிகளை பயன்படுத்தியதுதான் ஆன்லைன் மோசடிக்கு முக்கிய காரணம் என்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான புகைப்படங்களை மார்பிங் செய்து மோசடி நபர்கள் பரப்பியதால் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் பெண்களின் உறவினர்களாகவோ, காதலர்களாகவோ, முன்னாள் கணவர்களாகவோ, பெண்களின் நெருங்கிய நண்பர்களை போன்றோ பழகியவர்களாகவோ இருந்தனர். கடந்த ஓராண்டில் புதுச்சேரியில் செல்போன்கள் காணாமல் போனது தொடர்பாக 1593 வழக்குகள் பதிவாகியுள்ளன. இவற்றில் தொலைந்து போன 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 516 செல்போன்கள் கண்டறியப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஆன்லைன் மோசடி மூலம் 18,03,83,000 ரூபாய் பாதிக்கப்பட்டவர்களிடம் அபகரிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. இது தொடர்பான புகார்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 2,83 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.